வைகாத்துக்கு போயிடுறது, உலக சினிமாலாம் பேசுறது. அப்போ இளையராஜா வந்து ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு வந்து நான் சொன்னேன், அவன் அமரன்னு ஒரு படம் வந்திருக்கு. அது வந்து ஹிந்தியில் வந்து ஆண் நினைக்கிறேன். அந்த பாட்டு வந்து அப்படியே கலங்க வைக்குமா. அதை இளையராஜா ரொம்ப நல்லா பாடுவான் ஹிந்தி பாட்டை. அதில் எவ்வளோ தப்பு இருக்குன்னு யாருக்கும் ஹிந்தி தெரியாது. அப்போ அந்த பாட்டை வந்து அவன் அதை இது பண்ணுறான். நான் சொல்ல, டே நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்குடா, சினிமாவுக்கு போயிடலாம்டா. ஏன்னா எங்கள் குடும்பம் போராடிக்கிட்டு இருக்கு, சினிமான்னு அப்படின்னு போகலான்னு நான் உனக்கு இது பண்ணுறேன். டே சொல்லுடா. அப்புறம் நான் வந்து மெட்ராஸுக்கு வருவேன். போராட்டம் தான். அப்போ நம்ம ஜிஎன் செட்டி ரோடெலாம் மனித நடமாட்டமே இருக்காது. பகல்லே பயமாக இருக்கும், தூங்கு மூஞ்சி மரமாக இருக்கும். யாராவது கொலை பண்ணி பறிச்சுட்டு போயிடுவாங்களான்னு. ஒன்றுமே இல்லை. அங்கேருந்து போனால் சன் தியேட்டர்னு ஒன்று வரும், தெரியாதுல்ல உங்களுக்கு? அதெல்லாம் பயங்கரமான ஏரியா அதெல்லாம். அப்படியே அந்த இந்த ரொம்ப பயமாக இருந்தால் ஒரு பாட்டு பாடிட்டு போகிறது, இப்படி அதை கிராஸ் பண்ணிடுறது. சன் தியேட்டர் போயிட்டா மவுண்ட் ரோடு வந்துடும். அது இப்படி இது பண்ணுறப்ப எனக்கு இவன் ஊருக்கு வரணுங்கிறான். பல தடவை கார்டு தான் போடுவான். அந்த கார்டில் எங்களுக்குள்ள ஒரு எம்பளம் இருக்குமா, எப்படின்னா மண்டை ஓடு 2 எலும்பு இப்படி இருக்கும். அது போட்டால் செல்வராஜன் கையெழுத்து போட மாட்டேன். இது போட்டால் நான் எழுதியிருக்கேன்னு அவனுக்கு தெரியாது. எனக்கு இப்படி ஒரு கார்டு வந்து நான் மண்டையோடு போட்டு 2 கை இப்படி எலும்பு போட்டிருந்தா டேஞ்சர் சிம்பிள். ஆமாம், நான் அப்படி அது அங்கே 2 பேரும். எங்கள் அம்மாலாம் கேட்பாங்க, என்னடா இது எலும்பு கூடலாம் போட்டிருக்காங்கன்ட்டு. இல்லைம்மா, அது சும்மா நாங்கள் ஜாலியாக இது பண்ணுறது, இப்படி வர்றது.